இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து டேன ரிமூவ் பண்ணுறது? அதுவும் கையில, கால்ல. முக்காவாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ப கையில, கால் வந்து நம்ம ஃபேஸோட வந்து மேட்சே ஆகாது. ஏன்னா, அது சீக்கிரமா டேன் ஆயிடும். அத நம்ம ரொம்ப ப்ராப்பரா கேர் எடுத்துக்க மாட்டோம். ஸோ, நான் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம கை, கால்ல ஆகுற டேன எப்படி வந்து எஃபெக்டிவா ரிமூவ் பண்ணறது? ஸோ, நான் இதில வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மெத்தட் வந்து டிஐஒய் ஹோம் ரெமிடீஸ். அத வச்சு நம்ப எப்படி டேன ரிமூவ் பண்ண போறோம் நேச்சுரல் ப்ராசஸ்ல. இன்னொன்னு வந்து ஸ்கின் கேர். நம்ம என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ, அதனால இது 2மே கம்பைன் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சீக்கிரமாவும், எஃபெக்டிவாவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டிஐஒய் ஹோம் ரெமிடீஸ்ல பார்த்தீங்கன்னா, நானே வந்து சோஷியல் மீடியால செக் பண்ணும்போது ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. அந்த ரெமெடீஸ்லாம் பார்க்கும்போது. அதாவது பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறாங்க, டூத் பேஸ்ட்டு, அது இல்லாமல் சில டைம் வந்து லெமனை வந்து அப்படியே டைரெக்டாக வந்து ஸ்கின்ல வந்து அப்படியே ரப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் ரெமெடி பேரில் செய்யும்போது நிஜமாவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நேச்சுரலே இல்லைங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஆஷை இந்த ரெமெடி. ப்ளஸ் உங்களுக்கு டெம்பரரியாக ரிசல்ட் தருமா தராதான்லாம் எனக்கு தெரியல. பட் லாங் ரன்னில் உங்கள் ஸ்கின்னு வந்து பெர்மனண்ட்டாகவே டேமேஜ் ஆகிடும். ஏன்னா டேனிங் வந்து இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். நம்ம வந்து சன்னில் எக்ஸ்போஷர் ஆகும்போது நம்ம ஸ்கின்லேயே வந்து ஒரு பிக்மெண்டேஷன் ஃபார்ம் ஆகுது. அது வந்து டு ரெஸ்பாண்ட் டு அந்த யூவி ரே வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால தான் நம்ம டேனிங் ஆகுது. நம்ம ஒன்றுமே பண்ணாமல் வீட்டிலே இருந்தாலே ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 வீக்ஸ் சன் எக்ஸ்போஷர் இருந்தாலே திருப்பி நம்மளோட ஒரிஜினல் கலர் தானாகவே வந்துடும். ஸோ நீங்கள் டேனிங் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேஞ்சரஸான ஹோம் ரெமெடிலாம் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து பெர்மனண்ட்டாக டேமேஜ் பண்ணி பெர்மனண்ட் பிக்மெண்டேஷன் கூட கொடுக்கலாம். ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் அண்ட் ப்ளஸ் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்லி. ஓகே. ஹாய், நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா திஸ் இஸ் பிரியா. வெல்கம் டு மை சேனல் பிரியா D786. என்னோட யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி டிஐஒய் ஹோம் ரெமெடிஸ், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் மச் மோர். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் விச் மீன்ஸ் அ லாட் டு மீ. இந்த டேன் ரிமூவல் ப்ராசஸ் வந்து நம்ம கை காலுக்கு பண்ணும்போது இது 2 பார்ட்டாக பண்ண போகிறோம். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா டிஐஒய் ஹோம் ரெமெடி. ஹோம் ரெமெடிஸ்னால் ஹோம் ரெமெடிஸ் சேஃப் அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் இன்னொன்று பார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேரில் என்ன மாதிரி லோஷன் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணணும்னு அதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ பார்ட் ஏ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம டிஐஒய் ஹோம் ரெமெடி. இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஐபிஸ்கஸ் பவுடருக்கு, இன்னொன்று ஒரு டேபிள் 1 டீஸ்பூன் ஆஃப் ஆரஞ்ச் பீல் பவுடர். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1:1 ரேஷியோ. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு கேர்டையும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 or 1 1/2 டீஸ்பூன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து ஏன்னா பேஸ்ட் மாதிரி இருக்கணும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ரா மில்க் ஆட் பண்ணலாம், இல்லை ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணலாம். பட் ஐ ரெக்கமெண்ட் ரா மில்க். அது ரொம்பவே நல்லா இது டேன் ரிமூவ் பண்ணதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சி ஆக்கிக்கோங்க. இதோடு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நேச்சுரல் ஆயிலும் ஆட் பண்ணணும். நீங்கள் எந்த பாடி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஏற்கனவே யூஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்களோ அதுவே நீங்கள் ஆட் பண்ணலாம். என்னோடய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். பாடிக்குனால ஓகே, நான் ஃபேஸுக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். பாடிக்கு வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் மை ஃபேவரெட். அப்புறம் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன் நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்னா, வீட்டில் என்ன இருக்குதோ இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ இதுலேருந்து நீங்கள் பிக் பண்ணி ஒரு டீஸ்பூன் வந்து இந்த ஒரு ஆயிலையும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆயிலை ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி இருக்கும்போது
நம்ம க்ளீன் கையில் வந்து நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு திக்காக அப்படியே ஒரு 15-20 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி லைட்டாக போட்டு அப்படியே அது வாஷ் பண்ணும்போது நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து ஸ்க்ரப்பிங் மாதிரி பண்ணி அப்படியே நம்ம லூக் வார்ம் வாட்டரில் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம கைக்கு, காலுக்கு, ஃபீட்டு, அதாவது பாதத்தில் கூட நம்ம எங்கெல்லாம் டேன் இருக்குதோ யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் நான் ஏன் ஐபிஸ்கஸ் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அது வந்து நல்லா ஒரு ப்ரைட்டனிங் எஃபெக்ட் மட்டும் இல்லை, சன் டேமேஜையும் நல்லாவே ஹெல்ப் பண்ண எடுக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிரைட்டனிங் எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் டெட் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ண நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து நம்ம கேர்டு நான் யூஸ் பண்ணேன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷனுக்காக நான் அதை யூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஆயில் வந்து ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆரஞ்சு பீல் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆரஞ்சு பீல் உங்களுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு பீல் பவுடர் தான் டேனுக்கு ரிமூவ் பண்ண வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லியிருக்கேன்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். நான் சொன்ன ப்ராசஸ் மாதிரி அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி செம்மையாக பிரைட் ஆகிடும் உங்கள் ஸ்கின் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் நினைக்காதீங்க, கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்போம். நம்ம இங்கே வந்து நான் ஒன்றும் மேஜிக் இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம போடலை இல்லையா? ஸோ ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் இந்த ரெமெடியை வந்து 2 to 3 டைம்ஸு பர் வீக் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 2 வீக்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாகவே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் உங்கள் டேனிங்கில். நான் வந்து மேக்ஸிமம் டேஸ் சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு டேனிங் எந்த அளவுக்கு நீங்கள் டேன் ஆகிருக்கீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் 1 வீக்கில் கூட உங்களுக்கு இந்த டேன் போயிடலாம். நம்ம ஹோம் ரெமெடி பேரில் வந்து எல்லாமே சேஃபு, என்ன ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அப்படிலாம் கிடையாதுங்க. ஹோம் ரெமெடி இருந்தாலும் நம்ம நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்தாலும் அது வந்து நம்ம வந்து சேஃப் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக எப்படி இருக்குன்னா, நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், எந்த ப்ரொப்போர்ஷனில் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் கூட நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவல் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா அதுவும் ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். டேனிங் வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். அதை ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். பட் நீங்கள் அதுவே ராங்கான ரெமெடியோ இல்லை ஏதாவது பண்ணிங்கன்னா பெர்மனெண்ட்டாக பிக்மெண்டேஷன் ஆகிடும், இல்லை நம்ம ஸ்கின்னு பெர்மனெண்ட்டாகவும் டேமேஜ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் நான் ஏன் இதில் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா ஹோம் ரெமெடி அண்ட் ஸ்கின் கேர். ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது ஹோம் ரெமெடியில் பார்த்தீங்கன்னா சேஃபாக 1 டைம் இல்லை வீக்லி 2 இல்லை 3 தான் பண்ணணும். ஸோ அதில் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கின் கேரும் என்ன யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது நம்மளோட டேன் வந்து எஃபெக்டிவாகவும் ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்ல டேன் மட்டும் ரிமூவ் பண்ணாமல் நல்ல ஸ்கின் ஹைட்ரேட்டாகவும் இருக்கும், நம்ம ஸ்கின்னும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த டிஐஒய் முடிச்சிட்ட பிறகு இது எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் ஸ்கின் கேரில், அதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு ஹோம் ரெமெடி டிஐஒய் என்ன பண்ணணும்னு. ஸோ அடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டு நம்ம ஸ்கின் கேரில் என்ன இன்க்ளூட் பண்ணணும். ஸோ மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க, ஆஸ் யூஷுவல் தான். நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே டேம் ஸ்கின்ல வந்து நீங்கள் பாடி லோஷன் அப்ளை பண்ணணும். நார்மலாக ஹைட்ரேட்டிங் பாடி லோஷன். நான் பெஸ்ட் பாடி லோஷன் எந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் எந்த மாதிரி கன்சர்ன்ட்லாம் யூஸ் பண்ணணும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணலாம். ஸோ டாப் 5 பாடி லோஷன் வீடியோ. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்த மாதிரி பாடி லோஷன் எப்போ யூஸ் பண்ணணும், எதுக்காக எது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹைட்ரேட்டிங் பாடி லோஷன் போட்டுட்டு உங்கள் மாய்ஸ்சரை வந்து மார்னிங் டைமில் லாக் பண்ணிடுங்க.
அது ஒண்ணு. அப்புறம் நீங்க வெளிய சன் எக்ஸ்போஷர் இருக்க போதுன்னு அப்படின்னு இருந்தா, நீங்க வந்து சன்ஸ்கிரீன் கண்டிப்பா அப்ளை பண்ணணும் கை, காலுக்கு. அப்படி இல்லன்னா நோ நீட். ஸோ நைட் டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அதே மாதிரி ஹைட்ரேஷன் பாடி லோஷனே அப்ளை பண்ணலாம். ஆனா 3 நைட்ஸ் வீக்லி 3 நைட்ஸோ மட்டும் நீங்க என்ன பண்ணலான்னா, ஏஹெச்ஏ இல்ல விஹெச்ஏ இருக்கிற பாடி லோஷன் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நீங்க என்னைக்கு நீங்க இந்த ஹோம் ரெமெடி பண்றீங்களோ, அன்னைக்கு நைட்டு இந்த லோஷன் போடாதீங்க. அப்போ வந்து நீங்க ஹைட்ரேட்டிங் லோஷன் லைக் யூரியா, செரமைட், மில்க் லோஷன் இப்படி நீங்க யூஸ் பண்ணலாம். மத்த நாளு நீங்க ஹோம் ரெமெடி வந்து நான் 2 to 3 டைம்ஸ் பெர் வீக் பண்ண சொன்னேன். ஸோ பண்ணாத நைட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ உள்ள பாடி லோஷன் நீங்க அப்ளை பண்ணிடலாம். எனக்கு பாடி லோஷன் ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கேன். நான் இது பர்சனலா யூஸ் பண்ணி நானு டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன். ஒண்ணு வந்து பி பாடி வைஸ் ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ பாடி லோஷன். இன்னொன்னு வந்து கெமிஸ்ட் அட் ப்ளே ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ பாடி லோஷன். இது 2மே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க இது 2த்துல ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ரெமெடி பண்ணாத நைட் அன்னைக்கு இத நல்லா அப்ளை பண்ணிட்டு, ஸோ நைட் டைமும் அதாவது கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனும் நடக்கும். ஸோ உங்க டேனிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ இந்த 2 ரெமெடியும் நீங்க செய்யும்போது, வித்தின் அ வீக் ஆர் 10 டேஸ் நீங்க வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ நீங்க பார்க்கலாம். நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். ஹோம் ரெமெடி
நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கிடையாதுங்க. ஈவன் நம்ம கிச்சனில் இருக்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் எந்த மாதிரி காம்பினேஷனில் யூஸ் பண்ணுறோம், எந்த கான்சன்ட்ரேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமேவும் மேட்டர். இதான் நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின் வந்து ரியாக்ட் ஆகும். அதுலேயுமே ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ஹோம் ரெமெடி பேரில் கண்டதையும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரிசர்ச் பண்ணணும், ஹோம் ஒர்க் பண்ணணும். நீங்களே என் வீடியோ மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் பார்க்குறதெல்லாம் நம்பிடாதீங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற வந்து சாஃப்ட்வேரு, வீடியோ எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப், ஏஐ, இப்படி எவ்வளோ இதில் நிறைய ட்ரிக்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னாலே அவங்க ஃபஸ்ட்டு காட்டுற கைக்கும் இன்னொன்று ஒரு கை வந்து ரொம்ப லைட் ஸ்கின் டோன் வந்து காட்டுவாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளே நினைப்போம் ஒரே வாஷில் இது நடக்கும்னு. ஸோ இப்படிலாம் வந்து ட்ரிக்ஸ் பண்ணும்போது இதுக்கெல்லாம் நம்ம ஏமாந்துடக்கூடாது. கண்டிப்பாக என்னோடய வியூவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரொம்ப புத்திசாலி. ஏன்னா அதனால தானே என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஏன் வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணணும், பார்க்கணும் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ். நிச்சயமா உங்களுக்கே தெரியும் இந்த இன்க்ரீடியன்ஸாக இதெல்லாம் ஸ்கின்ல போடலாம் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கே ஓடும். பட் இருந்தாலும் நம்ம என்ன எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட்கட் எதிர்பார்ப்போம். ஒரே வாஷில் போயிடுமே, என்ன ஆகிட போகுது, சும்மா ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. ஸோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்கின் ஃப்ரெண்ட்லி இன்க்ரீடியன்ஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்கின் வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன் நம்ம பாடியில். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக கேர் பண்ணணும். அதுதான் நம்ம எக்ஸ்டர்னலாகவும் தெரியுது. ஸோ நம்ம டேனிங் வந்து ரொம்ப வந்து சிம்பிளான பிரச்சனை தான். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ணலனாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு 15 டேஸில் யூ மைட் கெட் யுவர் கலர் பேக். ஆனால் நீங்கள் ஹோம் ரெமெடி பேரில் ஏதாவது ரியாக்ஷனோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். பிக்மெண்டேஷன் இல்லை ஸ்கின் ரேஷஸ், இப்படி ஒரு பிரச்சனைக்காக பண்ண போய் வேறு ஏதாவது பிரச்சனை ரொம்ப டீப்பாகவும் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக சயின்ஸ் பேஸ்டு ஃபேக்ட்ஸ் இது காமன் கிரவுண்டாக வச்சு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பர்சனலாக என் ஸ்கின்ல நான் ட்ரை பண்ணதை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எந்த ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ஸ் இல்லை, எதுவுமே ஒன் அப்ளிகேஷனில் செம்மையாக தெரியும் ட்ரிக்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு என்னாலேயும் முடியுங்க. பட் அப்படிலாம் காட்டி என்னோடய வியூவர்ஸை ஏமாற்ற நான் விரும்பலை. என்ன ப்ராக்டிக்கலோ அதுதான் பண்ணுறேன். நீங்கள் இதை பண்ணிங்க. என்னோட இந்த ரெமெடியை 10 to 15 டேஸில் நீங்கள் நல்லாவே சேஞ்சஸ் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்கணும். நான் இந்த ரெமெடி பண்ணேன், உங்களோட ரிசல்ட் என்னன்னு நீங்கள் ஃப்ராங்காக நீங்கள் இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ரெமெடி, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குனாலும் நீங்கள் வந்து இங்கே ஷேர் பண்ணலாம். ஸோ இங்கே எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் மீ அ பிக் தம்ஸ் அப் அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி and subscribe to my channel, which means a lot to me.